இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் விவகாரத்தில் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. வக்ஃப் வாரிய திருத்தச் சட்ட எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. டீசல் வரி உயர்வு மற்றும் சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி கர்நாடகாவில் 2வது நாளாக நீடிக்கிறது லாரிகள் வேலை நிறுத்தம். 10,000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்படாததால் நாள் ஒன்றுக்கு 4,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. அணு ஆயுத பயன்பாடு தொடர்பாக அமெரிக்காவுடன் இந்த வார இறுதியில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. ஒப்பந்தம் செய்யவில்லை எனில் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிபர் டிரம்ப் எச்சரித்த நிலையில் ஈரான் அரசு அறிவிப்பு. கல்வி நிலையங்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையும் கட்டுக்கதைகளையும் மாணவர்களிடம் பரப்பக்கூடாது. பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களுக்கு கல்வி நிலையங்களில் இடமில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். உலகின் தேவைக்கேற்ப பாடத்திட்டம் கற்பித்தல் முறையை மாற்றியமைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். புதிய துறைகளை பாடத்திட்டத்தில் இணைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பதாக அமித்ஷா கூறவில்லை. பாஜகவின் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அறநிலையத்துறை சட்டத்தின்படி இந்துக்கள் மட்டுமே கோயிலை நிர்வகிக்க முடியும் என்றுள்ள நிலையில் வக்ஃப் சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் விசாரணை. சாதிய பிரச்சினையில் வீடு புகுந்து வெட்டப்பட்ட மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் சரமாரி தாக்குதல். செல்போனில் தொடர்பு கொண்டு நண்பர்கள் என கூறி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வரவழைத்து வெறிச்செயல். மாணவன் சின்னதுரை தாக்கப்பட்ட விவகாரம் வழிப்பறி நோக்கில் நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். எந்தவித முன்விரோதமும் இல்லை என பாளையங்கோட்டை காவல்துறை உதவி ஆணையர் சுரேஷ் விளக்கம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனமும் கண்டறியப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். கிருஷ்ணகிரி அருகே தர்மராஜ சுவாமி கோயில் சித்திரை தேரோட்ட திருவிழா கோலாகலம். பூசாரியிடம் துடைப்பு மற்றும் முரத்தால் அடி வாங்கி பக்தர்கள் வினோத வழிபாடு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் விமரிசையாக நடைபெற்ற மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா. பாரம்பரிய இசை மற்றும் நடனத்துடன் களைகட்டிய விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. திருவண்ணாமலை அருகே 100 ஆண்டுகளாக சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாமல் அவதியுறும் பொதுமக்கள். இறந்தவர்களின் உடலை விளைநிலங்கள் வழியாக எடுத்துச் செல்லும் அவலம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருள்மிகு 1000 கண் மாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழா. ஆட்டம் பாட்டத்துடன் அக்னி கலசம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். சீன பொருட்களுக்கு 245% இறக்குமதி வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவு.
145% இருந்த இறக்குமதி வரியை 245% உயர்த்துவதாக அறிவிப்பு. உலகின் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்க்கக்கூடாது. அமெரிக்க அரசின் நிதியை இனி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் பெற முடியாது எனவும் அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். சீனாவில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சம். ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவு. நைஜீரியாவில் 5000 அரிய வகை எறும்புகளை கடத்திய 2 சிறுவர்கள் கைது. சோதனை குழாயில் அடைக்கப்பட்டிருந்த எறும்புகள் பறிமுதல். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் மோட்டார் படகில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பயணிகள் 50 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் கடலில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். IPL கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணி த்ரில் வெற்றி. சூப்பர் ஓவரில் ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தி அசத்தல். IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் மும்பை ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது.